ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அயலி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் இந்திராணியோடைய சொத்து நம்ம கைக்கு வரணும் தான். அதுக்காக நானும் சில வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். அதுக்காக இந்திராணிக்கு ஒரு பிரச்சனை வந்து அது கொலையில் போய் முடிஞ்சு இப்படியெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி ரித்திகாவுடைய அத்தை ரித்திகாவை திட்டிட்டு அங்கேருந்து போக, என்னடா இது அத்தைகிட்ட இருந்து நம்ம இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லைன்னு அதிர்ச்சியில் அவங்க ஒரு பக்கம் நிற்க, இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் தான் போலீஸு, அதை நீ கண்டுபிடின்னு வர்மா ஒரு பக்கம் கபிலன்கிட்ட சொல்ல, அயலி சிவா இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு ரூமில் ஒரு மைக்கை செட் பண்ணுறாங்க. அப்போது அயலி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை ஒரு பக்கம் கபிலன் கேட்டுட்ருக்காரு. இந்த அயலி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக, அயலியும் அந்த இடத்துல ஆடியோவை எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் நேரம் கிடைக்கும் போது செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். என்ன ஆடியோவாக இருக்குன்னு ஒரு பக்கம் கபிலன் யோசிக்க, அப்போ தான் அந்த ஆடியோவை அயலி போட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, என்னது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ உடனே சிவாவை கூப்பிட்றது கபிலன் ஒரு பக்கம் கேட்க, அடுத்து அயலி சிவா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஹேர் கிளிப் காணாமல் போச்சு, அதை தேடி கொடுக்க முடியுமான்னு சொல்லி அயலி சிவா கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்டு ஒரு நோட் பேப்பரில் இது மாதிரி நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க, நம்ம ரூமில் மைக் இருக்குது அப்படின்றத எழுத்து மூலமாக சிவாவுக்கு தெரிவிக்க, சிவா அதை படித்து பார்த்துட்டு உடனே ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பட் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக பார்த்திங்கன்னா மைக் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாமே கபிலனுடைய வேலை தான் அப்படின்றத 2 பேருமே கண்டுபிடிச்சி அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன மீட்டிங்காக இருக்கும், எந்த பிளேஸாக இருக்கும்னு கபிலன் ஒரு பக்கம் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுறாரு. ஸோ கபிலன் தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு அப்படின்றத சிவாவும் அயலியும் கேட்டுட்டு, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி வந்த ஆள்னால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, அதனால அவரை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பாஸ் வந்து சொல்லிட்டாருன்னு இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை கேட்டு கபிலன் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக, இதுதாங்க லாஸ்ட் எபிசோடு. அடுத்து ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கபிலன் இங்கே நம்ம பேசுகிறதே கேட்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவாவும் அயலியும் வர்மாவுடைய ஹோட்டலுக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அதை இன்னொரு பக்கம் இருந்து கபிலன் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வர்மாவுடைய ஹோட்டலுக்கு தானே போகிறீங்க, போங்க. இவங்க 2 பேரை பற்றியும் வர்மா கிட்ட சொன்னால் வர்மா நம்பவே மாட்டார். ஸோ எவிடன்ஸோட இவங்க 2 பேரையும் பிடிச்சி வர்மா முன்னாடி நாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கே கபிலன் வர்மா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ வர்மாவை தேடி வர்மாவுடைய ஹோட்டலுக்கு சிவா அயலி இவங்க 2 பேரும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறத கபிலன் கேட்குறாரு, தெரிஞ்சுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த ப்ரோமோவையும் முடிச்சிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி, பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்றத. இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமான கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.